யோகம் வெல்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம போன வீடியோல சொன்ன மாதிரி பெட்டர் ஸ்லீப் ஃபார் பிராணாயாமம், நல்லா தூங்குறதுக்கு பிராணாயாமம் மூச்சு பயிற்சி என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஏன்னா சில பேர் அதிகமா திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க. இதனால அவங்களுக்கு மன அழுத்தம், அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறது, டிப்ரெஷன் ஆகுறது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஏற்படும். இதனால அவங்களுக்கு தூக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். பெட்டர் ஸ்லீப் நம்ம எப்படி கொண்டு வரலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே நான் சொல்ற மாதிரி தான், ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்ம எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடியும் யோகா பண்றதுக்கு முன்னாடியும் நம்ம ரெடி பண்ணிக்கணும் இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு அமைதியான ஒரு பிளேஸ்ல உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு உங்க கைகளை சின் முத்ரா வச்சுக்கோங்க. ஸ்பைனல் கார்ட் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். க்ளோஸ் யுவர் ஐஸ். தென் டீப்பா இன்ஹேல் கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணணும், எக்ஸ்ஹேல் ஸ்லோவா பண்ணணும். இந்த மாதிரி ஒரு 5 கவுண்ட்ஸ் பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா 4-7-8 பிரீத்திங். இது என்ன 4-7-8 பிரீத்திங் அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, 4 செகண்ட்ஸ் இன்ஹேல் பண்ணணும், 7 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும் அண்ட் 8 செகண்ட்ஸ் எக்ஸ்ஹேல் பண்ணணும். எப்பவும் போல ஸ்பைனல் கார்டு ஸ்ட்ரைட்டா இருக்கணும். சின் முத்ரா வச்சு உங்க தொட மேல வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்டா உட்காந்துட்டு 4 செகண்ட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்ஹேல் பண்ண போறோம். சோ இந்த 4-7-8 பிரீத்திங்க நீங்க 4 டைம் ரிப்பீட்ஸ் பண்ணுங்க. இது சயின்டிபிக்கா பார்த்தோம் அப்படின்னா ஸ்லீப் டெக்னிக் அப்படின்னே சொல்லலாம். மனசு ரொம்பவே அமைதியா இருக்கும், தூக்கம் சூப்பரா வரும். சோ செகண்ட் டெக்னிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டீப் பிரீத். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோல பண்ணிருக்கோம். சோ தூக்கம் நல்லா வரதுக்கு இந்த டீப் பிரீத் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது பண்றது மூலமா நம்மளுடைய பிரைன் ரொம்பவே காமா இருக்கும் அண்ட் நெகட்டிவ் தாட்ஸ் எதுவுமே நமக்கு இருக்காதுங்க. சோ என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கரை வச்சு உங்க காதுகள் ரெண்டையும் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பி சவுண்ட், அந்த வண்டுக்கு சவுண்ட் போட்டு பாத்தீங்களா, சவுண்ட் வரும் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்ஹேல் பண்ணி எக்ஸ்ஹேல் பண்ண போறோம். சோ கண்ணை மூடிக்கோங்க, ஸ்ட்ரைட்டா உட்காந்துக்கோங்க. காதுகள் ரெண்டையும் இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபிங்கரை வச்சுட்டு லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிட்டு சோ இந்த மாதிரி 5 ரவுண்ட்ஸ் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி பண்றது மூலமா நான் சொன்ன மாதிரி பிரைன் ரொம்பவே காமா இருக்கும் அண்ட் நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். சோ தேர்ட் டெக்னிக் என்ன அப்படின்னா லெஃப்ட் நாஸ்ட்ரில் பிரீத்திங். நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் இது எல்லாமே. ஆனா இப்போ என்ன பார்க்க போறோம்னா லெஃப்ட் சைடு மட்டும், ரைட் சைடு லாக் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு இன்ஹேல் பண்ணி லெஃப்ட் சைடு எக்ஸ்ஹேல் பண்ண போறோம். ஸோ இது பண்றது மூலியமா நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம்ஸ் எல்லாமே ரொம்பவே காம் ஆகும். நீங்க நைட் டைம் தூங்குறதுக்கு இந்த நாஸ்ட்ரில் பிரீத்திங் ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ எப்படின்னு பாருங்க. ஸ்ட்ரைட்டா உட்காந்துக்கோங்க. உங்களுடைய தம் ஃபிங்கர் ரைட் சைடு இருக்கக்கூடிய நாஸ்ட்ரில் லாக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைட்ல இன்ஹேல் பண்ணி லெஃப்ட் சைட்ல எக்ஸ்ஹேல் பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 to 10 ரவுண்ட்ஸ் பண்ணுங்க. ஸோ இப்படி பண்றது மூலியமா நான் சொன்ன மாதிரி நர்வஸ் சிஸ்டம் எல்லாமே ரொம்ப காமா இருக்கும் அண்ட் நைட் டைம் தூங்குறதுக்கு முன்னாடி இது பண்றது மூலியமா நைட் டைம் ஸ்லீப் உங்களுக்கு நல்லாவே வரும். அடுத்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா நம்மளுடைய மைண்ட் அண்ட் பாடியை எப்படி பேலன்ஸா வச்சுக்கலாம், யோகா மெடிடேஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம அடுத்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ யாரெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களோ மைண்ட் பாடி அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டெக்னிக் நம்பர் 4 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டீப் பெல்லி பிரீத்திங். நம்மளுடைய கைகளை ஸ்டொமக்ல எப்படி வச்சுக்கோங்க. இன்ஹேல் பண்ணும்போது நமக்கு ஸ்டொமக் வெளியே வரணும், எக்ஸ்ஹேல் பண்ணும்போது ஸ்டொமக் நமக்கு உள்ள போகணும். ஸ்ட்ரைட்டா உட்காந்துக்கோங்க, கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, கைகள் எப்படி வச்சுட்டு
சோ இந்த மாதிரி ஒரு 10 ரவுண்ட்ஸ் பண்ணுங்க. இப்படி பண்றது மூலியமா ஆக்சிஜன் சர்க்குலேஷன்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் நமக்கு வந்துட்டு மனம் ரொம்பவே அமைதியா இருக்கும். சோ லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 டெக்னிக்கையும் பண்ணிட்டு கடைசியில கண்டிப்பா இந்த விஷயத்த பண்ணணும். சோ அப்பதான் உங்களுக்கு பெட்டர் ஸ்லீப் அப்படிங்கிறது உங்களுக்கு கம்ப்ளீட்டா இருக்கும். சோ சாவாசனம் நான் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, மேட்ல வந்துட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா படுக்க போறீங்க. உங்களுடைய கைகள் இரண்டையும் இப்படி பக்கவாட்டுல வச்சுட்டு கால்கள் வந்து லைட்டா ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் வந்து நீங்க கண்ணை மூடி பிரீத் மட்டும் பண்ண போறோம். நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த 4 டெக்னிக்கையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த பொசிஷன்ல படுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தூக்கம் அப்படிங்கிறது சூப்பரா வரும். மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். ஸோ அப்படியே உங்களுக்கு தூக்கம் அப்படிங்கிறது சூப்பராக வரும். இதுதான் நான் சொன்ன பிராணாயாமா ஃபார் பெட்டர் ஸ்லீப். ஸோ இப்படி பண்றது மூலியமா நமக்கு டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே ரெடியூஸ் ஆகும், தூக்கம் நல்லா வரும், நாள் முழுக்க நம்ம ஃப்ரெஷ்ஷா இருப்போம். டெய்லியும் நீங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் இதை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் அப்படிங்கிறது சூப்பரா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க, நம்ம யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் கவிதா. நன்றி.